ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுகளில் கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு, புக்கில் எந்த பேஜ்லேருந்து வந்திருக்குன்ற முதற்கொண்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1967 சட்டத்தை ஒழித்தது? ஓகேங்களா, எந்த தொழிற்கொள்கை அப்படின்றதான். இங்கே பாருங்க, தொழிற்கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள் இருக்குங்களா. 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் இதை ஒழிச்சுது. 1991 புதிய தொழிற்கொள்கை முற்றிலுமே வாணிப கட்டுப்பாட்டு தடைச்சட்டத்தை அகற்றியது. ஓகேங்களா, ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கை படித்தாலே டிஎன்பிசியில் வெற்றி பெறலாம்ன்றதுக்கு இதுவே முதல் ஆதாரம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டது? இங்க பாருங்க, ஆன்சர்ஸ் மைய வங்கி, நபார்டு வங்கி. இதோட பாக்ஸ் கண்டென்ட்ல தான் இருந்தது உழவர் கடன் அட்டை திட்டம். இங்க கவனிச்சு பாருங்களேன், இது யாரால ஆரம்பிக்கப்பட்டது? இங்க பாருங்க, 1998 இந்திய மைய வங்கினா ரிசர்வ் வங்கி, விவசாய கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்டு ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தாலே வெற்றி பெறலாம். ஆனால் அதை தெளிவாக படிக்கணும். அது எப்படியெல்லாம் படிக்கணும், எந்த புக்கிலேருந்து கேள்வியெல்லாம் வரும்ன்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வச்சுருக்கோம். நீங்கள் தயவுசெய்து மறக்காமல் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய கல்வி அமைச்சகம், இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்னு இருந்தது. நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளும் திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. சரிங்களா, மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, சரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்க பாருங்க, 11th புக்ல யூனிட் 6 அப்படின்றதுல இந்தியாவில் குருகுல கல்வி முறையில் 12 கல்வி போதிக்கப்பட்டது. தற்போது வளர்ந்து வரும் பொருளாதார தேவைகளுக்கேற்ப இந்திய கல்வி முறை வேகமாக வளர்ந்து வருகிறது அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்களா. மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளின் திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஸோ சரி, இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு. இந்த கல்வியெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1855 மேற்கு வங்க மாநிலத்துள்ள டேஸ் என் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. 11th புக்ல தான் இருக்கு இது. ஓகே, 10th புக்லயும் இது இருக்கு. சரிங்களா, தொழில்துறை தொகுப்புல இப்போ பாருங்க, சணல் தொழில் அப்படின்றது இந்த பாருங்களேன், இந்தியா போன்ற நாட்டிற்கு சணல் தொழில் முக்கியமான காரண தொழில் இதெல்லாம் சொல்லிட்டாங்களா. 1855 மேற்கு வங்க மாநிலத்துல ரெஷ்ரா அப்படின்ற ஊர்ல நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழில். ஸோ கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும், 11th புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, இங்க பாருங்க, இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஆங்கிலேயரான ஜார்ஜ் அக்னால்ட் என்பவரால் 1854 கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ரெஷ்ரா. இது கூட கண்டட்டு தப்பு அப்படின்ற மாதிரி வரும், இது கரெக்டா இருக்கு பாருங்க, 1855. ஸோ 11th புக்கு எக்கனாமியோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் ரெஸ்ரா. இது ஸ்கூல் புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இங்க பாருங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக அப்படின்னு இருக்காங்க, டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா, இதுல அப்படியே இருக்கு பாருங்க, மேம்பாட்டு குறியீடு இருக்குங்களா, மனித மேம்பாட்டு குறியீடுனா என்னன்னு சொல்லியிருக்காங்களா. அதுல முதல் 3 நாடுகள், இதெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட். நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து இருக்குங்களா. நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, கடைசியா தான் இந்தியா அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா, இதெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட்டா இருந்ததுங்க. ஸோ நீங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னா போதும். டீட்டெயில் என்ன படிக்கணும், இதெல்லாம் சிலபஸ் படியா தான் இருந்தது. கல்வி, உடல்நல மேம்பாட்டு குறியீடுலாம் சிலபஸ்ல இருக்குல்ல. சரிங்களா, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்வாங்க. இதை டாக்ஸஸ் தவறான இணையை கண்டுபிடிக்க வேளாண் வருமான வரி அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இங்க பாருங்க, மாநில வளங்கள்ல எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது வேளாண் வருமான வரி மாநிலங்கள்ல இருந்து வருதா மத்திய அரசுல இருந்து வருதா அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, இதுல கவனம் பாருங்க, மாநிலங்கள் வளங்கள்ல வேளாண் நிலங்கள் மீதான வரி இருக்குங்களா. சரிங்களா, அதுக்கப்புறம் நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, எஸ் அப்படின்னு நிலம் மற்றும் கட்டிடங்கள் இருக்குங்களா. ஓகே, அடுத்த மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க. இங்க கவனமா பாருங்க, மின்சார நுகர்வு விற்பனைக்கான வரி மாநில அரசு. ஸோ இது தப்பு. சரிங்களா, நில வருவாய் மாநில அரசு, ஸோ ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இருக்கிறது நீங்கள் மாநில வளங்கள், மத்திய வளங்கள், மத்திய மாநிலங்களுக்கு இடையான அதிகார பகிர்வு,
இந்த யூனிட் ரொம்ப முக்கியம். அது 12th புக்கில் இருக்குது. யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 231 இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் இதை படித்தாலே போதுமானது. இதில் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கொஷின் நிச்சயமாக வரும். சரிங்களா? இது டாக்ஸஸோட மெயினே இதில் தாங்க இருக்கு. எல்லா டீட்டெயிலுமே 12th புக்கில் இன்வால்வ் ஆகிடும். சரிங்களா? இந்த யூனிட்ல நெக்ஸ்ட் கொஷின் போலாங்களா? இங்க பாருங்க, நிதி ஆயோக். நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கின் தலைவர் யாரு? சாரி, நிதி ஆயோக்கின் தலைவர்னு கேட்டா நீங்க பிரதமர் சொல்லணும். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. கவனமா படிங்க. இந்த நிதி ஆயோக்ல கொஸ்டின் எப்படி பண்ணுவாங்க? நிதி ஆயோக்ன்றது என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது ஒரு விரிவாக்கங்க. அதுக்கப்புறம் என்னன்றது பாருங்களேன். இது எப்போது திட்டக்குழுக்கு பதிலாக தான் உருவாக்கப்பட்டது. இது எப்போது உருவாக்கப்பட்டது? ஜனவரி 2015. சரிங்களா? இதோட இந்திய பிரதமர் தான் தலைவர். இதோட உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உறுப்பினர்கள். இதோட துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவர். ஸோ படிக்கிறத நீங்க தெளிவா படிங்க. முதல் துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ இதுவுமே பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் 12th புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 291 இருக்கு. இது யூனிட் 11ல் இருக்கு. ஸோ புக்கை படிங்களுங்க, புக்கை படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸாக இருக்குங்க. அதாவது சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு சர்வ சிக்ஷா அபியான் தான் தெரியும். இது சமக்கரான்னு கேட்டிருக்காங்க. பட் எல்லாருக்கும் மெயின் முக்கியமே இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பொதுக்கல்வியோட தொழிற்கல்வியை இணைக்கிறது அப்படின்றதான் கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் கல்வியை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. கல்வியில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபி வந்து வருஷங்கள் கணக்காக மாறிக்கிட்டே இருக்குங்க. அதாவது நமக்கு 2019 பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபியில் வந்து நம்மளோட இது கேட்டிருந்தாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஒரு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிங்க. அதனால தான் நான் மெயினாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறது வந்து 2024ங்க. ஸோ 24 to 25 இருக்க நம்ம எக்ஸாம் எழுத போகிறது 2025. தட் மீன் நான் என்ன சொல்கிறேன்னா 2024 25 இருக்கிற ஜிஎஸ்டிபி அந்த காலகட்டத்தில் ஜிடிபியோட வளர்ச்சி விகிதத்தை தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடைப்பட்ட கேப்ல எவ்வளோ வளர்ச்சி விகிதன்றத அது ரொம்ப முக்கியம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8.23 நினைக்கிறேங்க. குரூப் 2 மெயினில் கூட கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அது தாராளமாக படிச்சிருங்க, மறந்துடாதீங்க. ஸோ இங்கே 8.1 2022-23 8.19 இந்த ஜிஎஸ்டிபியில் எல்லா கொஸ்டினும் வரும். இன் ஃபியூச்சரில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க ஜிஎஸ்டிபியை பற்றி. சரிங்களா? நான் இப்போ வச்சிருக்க இந்த 9 கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த 9லையுமே ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கனாமி புக்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸுங்க. ஸோ தாராளமாக நீங்கள் படித்து இதை பயன்பெறணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.